ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இன்ஸ்டன்ட் பெங்களூர் தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, கடலை மாவு, ரவை, உருளைக்கிழங்கு, காஞ்ச மிளகா, தயிர், பூண்டு, உப்பு, பேக்கிங் சோடா. ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த காஞ்ச மிளகாவை எல்லாமே இப்போ நம்ம போட்டு மிக்சியில் அடிச்சுக்க வேண்டியது தான். மாவு இல்லைன்னும் போது ஐயோ நம்ம என்ன பண்ணுறது, டிஃபன் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க தேவையில்லை. இது இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இப்போ முதல்ல நான் காரத்துக்கு காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கப்பு நம்ம மாவு எடுக்கிறதுனால ஒரு 5 இல்லைன்னா 6 போதும். 5 போதும். 5 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். ஒரு 4 பல்லு பூண்டு. உருளைக்கிழங்கு வேக வைக்கணும்னு கிடையாது, இது அப்படியே தோல் சீவிக்க வேண்டியது தான். வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க, மாவு இல்லைன்னா இதை நீங்கள் இம்மீடியட்டாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதில். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பீஸாக கட் பண்ணி இதில் போடணும். ஸோ இது போட்டுட்டு இப்போ ஒரு அடி அடிச்சிடலாம். நம்ம கோர்ஸாக உருளைக்கிழங்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ இப்போ இதோட 1 கப் அரிசி மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, 1 கப்பு ரவை, இதோட 1 கப்பு தயிர். ஸோ பூண்டு உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். ஸோ இதை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் அடிச்சுட்டு அப்புறமா உப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கெட்டியாக இருக்கு இல்லையா? இப்போ சால்ட் எவ்வளோ தேவையோ, இந்த மாவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கெட்டியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சம் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் பவுலில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை ஊற வைக்க விட்டுடணும். அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றிங்க, சூப்பராக வரும். ஸோ இப்போ நான் ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம கார்னிஷ்க்கு. இதில் கடலை மாவு, ரவை எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் வெண்ணெயை போட்டுட்டு சொட்டிங்கன்னா, தோசை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஊற வச்சுட்டோம். நம்ம 10 நிமிஷம் ஊறின அப்புறம் இந்த மாதிரி வரும், ஃப்ளஃபியாக வரும். இது ரொம்ப தண்ணி போடாதீங்க, இதே மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும் இது. ஸோ இப்போ நான் தவா வச்சிடுறேங்க. இந்த தோசையில் நீங்கள் பொடி போட்டு கூட பொடி தோசை பண்ணிக்கலாம், சட்னி போட்டு கூட பண்ணிக்கலாம், எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போ இதில் வெண்ணெய் வச்சுட்டு வெண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு இந்த தோசையை போடுற பாருங்கள். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம்.
மாதிரி 10 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகிடும். அப்போ உங்களுக்கு நல்லா நார்மல் தோசை மாதிரி அழகாக வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக அழகாக இருக்குது பாருங்கள். கிறிஸ்பியாக, இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். இது நீங்கள் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரவை தோசை மாதிரி ஆகிடும். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸோ இன்ஸ்டன்ட் பெங்களூர் ஸ்டைல் தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இன்ஸ்டன்ட் பெங்களூர் ஸ்டைல் தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சட்னி இல்லைன்னா இட்லி பொடியோடு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.